சென்னையை அடுத்த குன்றத்தூர் முருகன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் செய்யவில்லை என புகாரானது எழுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். பக்தர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் அமைந்துள்ள பழம்பெரும் இந்த குன்றத்தூர் முருகன் கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று ஏராளமான பக்தர்கள் வருகையானது இருந்து வருகிறது. சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காலை 4 மணி முதலே காத்திருந்து வருகின்றனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து பக்தர்கள் வருகையாலும் இந்த பகுதி நிரம்பி வழிகிறது. மேலும் காலை 4 மணி முதலே பக்தர்கள் காத்திருந்து இந்த சாமி தரிசனம் செய்ய வரிசையில் காத்திருந்து வருகின்றனர். காலை 7 மணிக்கு வந்தவர்கள் 10:30 மணி அளவே ஆனாலும் சாமி தரிசனம் செய்ய முடியும் என்ற ஆதங்கமும் இருந்துள்ளது. யார் தான் சாமி தரிசனம் என்று செய்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் இந்த ஆட்டு மந்தை போல கட்டைகள் அடிக்கப்பட்டு அதில் பக்தர்கள் இடையே சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமலும் செல்ல முடியாமல் தொடர்ந்து இந்த சூழ்நிலையானது இந்த பகுதியில் நிலவுகிறது. மேலும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து செல்ல இந்த பகுதியில் ஏற்படுத்தி வந்த இந்த நுழைவாயில் வழியாக தொடர்ந்து கோயில் ஊழியர்கள் அவருக்கு வேண்டப்பட்டவர்களை பக்தர்கள் காத்திருக்கும் நிலையில் கண் முன்னே உள்ளே அழைத்து சென்று வந்துள்ளனர். இதன் காரணமாக அந்த கேட்டின் அருகே நின்றிருந்த பக்தர்கள் தொடர்ந்து இந்த கோயில் செயல் அலுவலரான கன்னிகாவிடம் மற்றும் அந்த கோயில அந்த கதவை திறந்து மூடி வந்த அந்த ஊழியரிடமும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் நாங்கள் காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறோம். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் வந்தால் கூட இந்த கேட்டை திறக்க மாட்டேங்கிறீர்கள். ஆனால் யாரோ வருகிறார்கள், தொடர்ந்து இந்த வாயில் வழியாக உள்ளே அனுப்பிய வண்ணமே உள்ளீர்கள். நாங்கள் எப்போது சாமி தரிசனம் செய்வது என அவரிடம் கேள்வி எழுப்பினர். ஆனால் அவருக்கு அந்த எந்த விதமான பதிலும் அளிக்காமல் இதனை நியூஸ் தமிழ் செய்தியாளர் தொடர்ந்து படம் பிடித்தவாறு இதனை உடனடியாக கண்ட அந்த அலுவலர் செல்போனை பிடுங்கியும் யார் என கேட்டார். மேலும் அவரிடம் அடையாள அட்டையை காண்பித்த போது அடையாள அட்டையை முற்பட்டு மேலும் தொலைபேசியும் அவரை பிடிங்க முற்பட்டார். அது தொடர்ந்து இந்த இடத்துல வாக்குவாதமானது ஏற்பட்டது. இடையே படம் பிடித்த செய்தியாளரை அவர்கள் கோயில ஊழியர்கள் அடியாட்களை போன்று தொடர்ந்து செல்போனில் படம் எடுத்தும் மிரட்டல் விடுத்தும் யார் என கேள்வி கேட்டு அவர்களும் தொடர்ந்து மிரட்டல் விடுத்தனர். மேலும் இந்த பகுதியில் மலை மீது மட்டுமின்றி மலையின் அடிவார பகுதியில் இருந்து பக்தர்கள் நீண்ட நெடிய வரிசையிலிருந்து காலை முதலே காத்து வருகின்றனர். ஆனாலும் இவர்கள் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இன்றி தொடர்ந்து இந்த பக்தர்கள் கடும் வெயிலின் காரணமாகவும் இங்கே இவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இது குறித்து செய்தி சேகரிக்கின்ற செய்தியாளரும் தாக்கப்பட்ட சம்பவம் இந்த குன்றத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பக்தர்கள் இன்று காலை முதலே வந்த வண்ணம் மேலும் அதிகரிக்க எனும் எதிர்பார்க்கப்படுவதால் இவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தற்போது ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் மேலும் இந்த பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாததை செய்தியாக படம் பிடிக்க சென்ற செய்தியாளர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.